வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தருமினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா எங்கள்கிட்ட பார்சல் போட சொல்லி கேட்ட வீணம் அவையருக்காகத்தான் இன்றைக்கு இந்த பொருட்களை நாங்கள் தயாரித்து வச்சிருக்கிறோம். வாங்க இப்போ என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டை வடை 1 கிலோ கேட்டிருந்தவர் வடிவாக பேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இந்த உடையிற இது கிடந்தா வேண்டிய அடித்து பவுல்ஸ் வேண்டி பேக் பண்ணி விட போகிறோம். அடுத்தது நெத்தலி கருவாடு பார்த்தீங்களா, 2 விதமாக வேண்டி இருக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு நெத்தலி கருவாடுண்டா விருப்பமாமன்னு சொல்லி 2 விதமா வேண்டி இருக்கிறோம். ஆனா இது ரெண்டும் பருத்துறை நெத்தலி தான். எங்கட ஊர் நெத்தலி தான். பருத்துறையில் இல்லாம யாழ்ப்பாணத்தை போய் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல வடிவா பேக்கிங் பண்ணி நல்ல ரெடியா இருக்குது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கரைத்தூள் 3 கிலோ எடுத்துருக்கிறோம் கொடுக்குறதுக்கு பேக் பண்ணி. இங்கே அடுத்தது வைட்ஸ், நல்ல உரைப்பு வைட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், நல்லா வடிவாக பேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிப்பு சிப்பி வைட்ஸ்ன்னு சொல்லலாம், சிப்பி பலகாரம்னு சொல்லலாம். இனிப்பு பானி ஊற்றினபடி இவ்வளவு தான் அவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு அனுப்ப போகிறோம். ஓகே, நாங்கள் சொன்னால் இப்போ உங்களுக்கும் இதே மாதிரி எதுவும் பொருட்கள் தேவைன்னு சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தொலைபேசி இலக்கம் 077 122 10 17 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இதை விட உங்களுக்கு அரிசிமா, கறித்தூள், கோப்பித்தூள், விரும்பின எல்லாமே உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே முன்னுக்கெல்லாம் கதைச்சிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன பொருளை நாங்கள் எங்கள்கிட்ட வேண்டிக் கொள்ளலாம்னு சொல்லி. நீங்கள் ஏதாச்சும் வேணுமென்று சொன்னால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தருமினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டி தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதை நீங்கள் உங்களோட பேரின்படி சொல்லிக்கொள்ளுங்க. நாங்கள் உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டி என்றே சொல்லிக்கொள்கிறோம். ஓகே, வாங்க நாங்கள் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டியை செய்ய போவோம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களான்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் முதல்ல நாங்கள் மாவை குழைச்செடுப்போம். அதுக்கு இப்போ மா எல்லாம் அரிஜினலாக ரெடியாக வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ரொட்டிக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். அதோட இந்த அளவு பட்டர் எடுத்துருக்கிறேன். பட்டரையும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதை வடிவா பிணைஞ்செடுப்போம். இப்போ நாங்கள் வடிவா எல்லாம் கலந்து விட்டாச்சு. அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி ஊற்றி கொஞ்சம் இந்த ரொட்டி பதம் மாதிரி குழைச்செடுக்கணும். இறுக்கமாக குழைக்க வேண்டாம். இந்த உங்களுக்கு குழைக்கையே விளங்கும். அதோட தண்ணி காணாது. தண்ணியை ஊற்றி வடிவாக குழைச்செடுப்போம். திருப்பவும் தண்ணி எனக்கு காணாது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி குழைச்செடுக்க வேணும். இதுக்கு பிறகு மேலால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுவோம். இதையும் வடிவா கலந்து போட்டு இப்போ சின்ன சின்ன ரவுண்டாக எடுக்க போகிறேன். அந்த ரொட்டி ரொட்டி மேக்கரில் தான் இப்போ அடிச்செடுக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வைப்போம் எல்லாத்தையும். ஓகே, பாருங்க, இந்த மாதிரிக்கு எல்லாமே எடுத்து போட்டேன் வட்டமாக. இனிமேல் நாங்கள் எதை ரொட்டியை முதல் ரொட்டி மேக்கரில் அடிச்செடுப்போம். இப்போ நாங்கள் ரொட்டி மேக்கரில் தான் ரொட்டி தட்டி எடுக்க போகிறோம். இப்போ சூடாக விட்டேன் நான். ஓகே, எங்களுக்கு இங்கே பாருங்க, நான் கூடின இதில் தான் விட்டுருக்குறேன். நீங்கள் டக்கு டக்குன்னு அடிச்செடுக்கணும். இதில் நல்லா மட்டை மாதிரி வேகக்கூடாது. இப்போ நாங்கள் இதை அடிச்செடுப்போம். ஒரு உருண்டை மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு நிலத்திலாம் வச்சுக்கோம். பாயில் வச்சா இப்போ சூடு தானே கறிவீரமண்டதுக்காக பாருங்க. இந்த மாதிரி அடிச்செடுத்தா சரி. கொஞ்சம் சூடா கொஞ்சம் ஸ்பீட் ஆகிடுங்க. பாருங்க, இந்த மாதிரிக்கு மற்றதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முதல் ரெண்டபடியா கொஞ்சம் பார்த்தீங்களா.
இது மாதிரி 2 தடவை அடித்தா அந்த கறியாக இருக்கிற பச்சையும் விடுபட்டுரும். பார்த்தீங்களா சுடுவது சரியா சூடாகிடாது. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் வந்து சொப்ட் இல்லையாண்டா இந்த ரொட்டி மேக்கரில் கொஞ்சம் இப்படி செஞ்சு போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்ல மெல்லிஸாக வரும். இதுக்கு ஒன்று பூச தவிர நாங்கள் இந்த மாவிலேயே நல்ல வடிவா எண்ணெய் எல்லாம் பூசி ரெடியாக வந்துட்டேன். நல்ல சுகமான வேலை. பார்த்தீங்களா இது வந்து ஒரு காமத்தினாலே போதும். இந்த மற்ற பக்கம் எல்லாம் திருப்போணும் இல்லை. எல்லாமே ஈஸியான முறையில் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் சொல்லி தந்துருக்கேன். கண்டிப்பாக செய்யுங்க. இந்தா பார்த்தீங்களா மெல்லியா சூடு சுடும். இந்த ரொட்டியெல்லாம் அப்படியே அடுக்க வேண்டியதான். மேலுக்கு மேலுக்கு இது என்ன சொல்றது அடுக்க வேண்டியதான். அந்த பிரிச்சு எல்லாம் போட வேணாம் ஒட்டாது. பார்த்தீங்களா இதுலயே இப்போ 4 அடிச்சிட்டேன். இனிமே இப்படி எல்லாத்தையும் அடிச்சு போடு உங்களுக்கு காட்டு. சரியா சுடுகுது. இந்த இப்படி தட்டி போட்டு மெல்லிசா இப்படி வச்சுட்டு அடிக்க வேண்டியதான். எல்லாமே இப்போ சுகமான வேலையை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்களா எல்லாமே அடித்து முடிச்சுட்டேன். இந்தா 2 3 4 5 6 7 8 சொல்லி கூட இருக்குது. 16 ரொட்டி சுட்டு வச்சுருக்கிறேன். ஓகே இது எங்களுக்கு ரெடி ஆகிட்டு நல்ல பதமாக நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், இது வந்து செத்தல் மிளகா அந்த இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடியுங்க வர நெருப்பலா. அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை, நீங்கள் மல்லியிலையும் போட்டுக்கொள்ளலாம். உருளைக்கிழங்கு 3 எடுத்து நல்ல வடிவாக கட் பண்ணி வச்சுக்கேன் பாதியாக. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நல்லபடியாக சீவி எடுத்துருக்கேன். 2 விதமான சீஸையும் சீவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எண்ணெய். இப்போ வந்து முதல்ல நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சட்டியை வச்சு வெங்காயத்தை அரை நெருவலாக வதக்க போகிறேன். ஓகே எண்ணெயை வந்து கொஞ்சமாக விட்டு கொள்ளுவோம். இந்த வெங்காயம் வந்து ஒரு அரைவாசிக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காணும். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிக்கட்டுக்கும். எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் எடுத்துலாம் பெரிய பம்பா வெங்காயம். இப்போ வந்து இதை வந்து நல்ல வடிவாக நாங்கள் இதாக வதக்கணும். ஒரு அரைப்பதமாக வதக்கினா எங்களுக்கு போதும். இது வதங்குறது கூடையில நாங்கள் வந்து இங்கால உருளைக்கிழங்க மசிச்சு எடுப்போம். இந்த மாதிரிக்கு மசிச்சோம்னா இந்த நல்ல சொப்டாக இருக்கும் கறி. பார்த்தீங்களா இப்படி நல்ல வடிவாக கிழங்கு அவிஞ்சிருக்கணும் மசிச்சாச்சு. இப்போ நாங்கள் வெங்காயத்தை பார்ப்போம் இப்படி இருக்குண்டு கொஞ்சம் வதங்கணும். பாருங்க இந்த வெங்காயம் வந்து வதங்கினா காணும். மல்லியிலேனா நீங்கள் பச்சையாக போட்டுக்கொள்ளலாம். நான் கருவேப்பிலை என்றபடியாக அதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இந்த வெங்காயத்துக்குள்ளேயே போடுவோம் வதங்கட்டுக்கும். இது வந்து கிணக்க வதங்க வேண்டாம். ஓகே எங்களுக்கு இது காணும். வதங்கினா காணும். அடுப்பை நிப்பாட்டி கொள்ளுவோம். வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குல போட்டுக்கொள்ளுவோம். ஓகே இதுக்குள்ள வந்து இப்போ நாங்கள் இந்த வெட்டுத்தூளை போட்டுக்கொள்ளுவோம். இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு. இதை வந்து நாங்கள் வடிவாக கிளக்க வேணும். இந்த பாருங்க ஏற்கனவே நாங்கள் உருளைக்கிழங்கு எல்லாம் மசிச்சுட்டோம் தானே. இந்த வெட்டுத்தூளும் உப்பும் இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்தா எங்களுக்கு ரெடி. கறி வந்து ரெடி ஆகிடும். அங்கே சீஸும் வடிவாசி வச்சபடி ரெடியாக இருக்குது. உண்மையாக இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு. கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க. இந்த உரைப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட போடினும் போடலாம். நான் வந்து தம்பி சாப்பிட்றபடியாக அளவாக போட்டிருக்கிறேன். யாருக்கும் உரைப்பு இனிப்பு உப்பு எல்லாம் அளவாக இருந்தால் நல்லது உடம்புக்கு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வடிவா மசிச்சுட்டேன். எங்களுக்கு கறியும் ரெடி, சீஸும் ரெடி, ரொட்டியும் ரெடி. இப்போ வந்து நாங்கள் இப்படி ஒரு பாத்திரத்துக்கு அள்ளுவோம். இந்த டிஷ்ஷில் அள்ளி இப்படியே போட்டுக்கொள்வோம் இந்த கறியை.
ஓகே, எங்களுக்கு கறியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நாங்கள் உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டியை செய்து கொள்ளுவோம். இப்போ இந்த ஒரு ரொட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து சோஸை சொல்ல விட்டுட்டேன், தக்காளி சோஸ் மீனால கொஞ்சம் ஊற்றி கொள்ளுங்க. இப்படி இதை வடிவாக நாங்கள் பரவி கொள்ளணும். இந்த ரொட்டியில் வடிவாக பரவி கொள்ளுவோம். ஓகே, வடிவாக பூசியாச்சு. இப்போ வந்து நாங்கள் இந்த சீஸ் வந்து இப்படி அரைவாசிக்கு புளிஞ்சு கொள்ளுவோம். பார்த்தீங்களோன்னு சொன்னால் இங்கே சீஸ் இருக்குது தானே, டக்குண்டு கரையுது. இப்போ நான் வந்து இதை பேப்பரால் தான் சீவி வச்சுருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். கீழே போட்டுட்டு இதுக்கு மேலே கறி வைக்க போகிறேன். சொன்னால் கொஞ்சம் கூலாக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் கூலாக எல்லாம் வச்சுருந்தேன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சரி வராமல் போயிட்டு. இப்போ கறியை வந்து இப்படி பெரவி வச்சு கொள்ளுங்க. ஒரு பக்கம் பாதிக்கு தான் கறி வைக்க வேணும். ஓகே, கறி வச்சாச்சு. இப்போ திருப்பியும் சீஸ் போட போகிறேன் மேலால். பார்த்தீங்களா சீஸு? இப்போ திருப்பி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அடுத்ததுக்கு வந்து என்னோட 2 விதமான சீஸ் வாங்கினான். அதில் ஒரு விதமான சீஸை தான் நான் முதல்ல எடுத்தேன். நான் காணாததுக்கு மற்ற சீஸை எடுத்தேன். நான் இப்போ வந்து பாருங்க இவ்வளோ சீஸ் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ரொட்டிக்கு எப்படி மடிக்க வேண்டியதுதான். ஓகே, பார்த்தீங்களா எங்களுக்கு சீஸ் ரொட்டி ரெடி ஆகிட்டுது. பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும். இனிமேல் வந்து இதை வேக வச்சு எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சூப்பராக வரும். இதை வந்து இப்படி வச்சு கொள்வோம். இப்போ வந்து நான் அடுத்த ரொட்டியை வச்சு கொள்கிறேன். அதுக்கு மேலால் தக்காளி சோஸ் இதை வடிவாக பூசி விடுவோம். இந்த பூசினதுக்கு பிறகு இந்த சீஸை தான் சொன்னேன். இது வந்து வேறு கலர் சீஸாக இருக்குது. அதனால தான் நான் இதை எடுக்காமல் வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை தான் நான் இப்போ உரைஞ்ச போகிறேன் கிரேப்பரால். என்னென்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு டக்குன்னு கரைஞ்சி கொண்டு போகுது வெள்ளை சீஸ் பேருங்க. அதனால் இதை சுரண்டி போடுவோம். பாருங்க சீஸ் வந்து கிரேப்பரால் சுரண்டிட்டேன். அதை கிணக்க போட இல்லை சீஸ் வந்து. இப்போ அடுத்தது வந்து கறியை வச்சு கொள்கிறேன். பேருந்து வந்து சீஸ் இதுக்கு மேலால் சீஸை போட்டுக்கொள்ள வேண்டியது. பார்த்தீங்களா? நான் அப்படியே பையோட தான் எடுத்துருக்கேன். என்னண்டா இந்தா இது ஒரு வித்தியாசமான சீஸ். அது என்னென்னு எனக்கு சொல்கிறேன்னே தெரியாது. கொஞ்சம் பால் போல் வெள்ளை இல்லை, கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சீஸாக இருக்குது. ஓகே, திரும்ப வந்து நாங்கள் இதை வந்து வடிவாக ஒரு அமர்த்தி போட்டு இப்படி மடிச்சிட வேண்டியதான். பார்த்தீங்களா? இனிமேல் இதை நாங்கள் தட்டில் போட்டு வாட்டி இருக்க வேணும். இப்படி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்து முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டி செய்து முடிச்சிட்டோம். என்ன பிரச்சனைண்டா, இதுக்கு சீஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுது. நான் அதை என்னுடைய பொருளால் புளிஞ்சு பார்த்தேன். அதுக்குள்ள போட்டு எல்லாமே எனக்கு சரியில்லை. இங்கே சரியான வெயில் கூடண்டபடியாக உருகுது. சரியான வெயில் கூடண்டபடியால் உருகி கொண்டு போகுது. அதனால் ஒன்றும் செய்யலாமே இருக்கு. அதனால் நான் 2 விதமான சீஸ் வாங்கினா, ஒன்று வெள்ளை, ஒன்று கொஞ்சம் டார்க், ஒரு என்னென்னு சொல்கிறது, அது ஒரு டார்க் கலர், ஒரு இது மாதிரி ஒரு வெள்ளையே இல்லை, ஒரு என்ன கலரண்டே அது உங்களுக்கு தெரிகிற ஒரு மெல்லிய மஞ்சள் மாதிரி கிடக்கு. ஒரு மாதிரி எல்லாம் சீஸ் எல்லாம் வச்சு செய்துட்டேன். பார்த்தீங்களா? சீஸ் ரொட்டி செய்தாச்சு, ஒரு மாதிரிக்கு செய்துட்டேன். இனிமேல் நீங்கள் சீசன்னா நல்ல சீஸில் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் non-stick ஒரு தோசை தட்டு தான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். நான் அடுப்பும் போடுறேன். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ non-stick சட்டிக்கு வந்து சூடு வரட்டுக்கும். இதுக்கு வந்து இப்போ எண்ணெய் தொளிச்சு விட போகிறேன். எண்ணெய் கண்டிப்பாக இதுக்கு தொளிக்கணும். இல்லைன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டி வந்து நல்ல பதமாக வேகாது. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சீஸை வந்து கொஞ்சம் வேகட்டுக்கும் சீஸை வந்து நல்லதாக நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே வெளிநாட்டிலாம் சரியான நல்ல சீஸ்கள் இருக்குது. இங்கே வந்து உண்மையாக நாங்கள் சீஸ் சாப்பாடுகளே சாப்பிட்டதே இல்லை தானே. இருந்தாலும் குறைவு, சீஸ் சாப்பாடுகள் கொஞ்சம் குறைவு நாங்கள் சாப்பிட்றது இல்லை. அதனால் வாங்கி கொண்டு வந்து டீ பிடிச்சலாம் வச்சேன். நான் வச்சுட்டு வெளியில் எடுக்கிற கடையிலேயே அது உருகி கொண்டு வருகுது. நான் ஒன்றும் செய்யலாமே, இதுக்கு ஒரு மாதிரி போட்டுட்டேன், எல்லாம் படிவாக போட்டுட்டேன். படிவாக இப்போ எங்களுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு ரொட்டியாக தூக்கி இப்படி வைப்பேன். இந்த கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தொளிக்க வேணும். இந்த ஒவ்வொரு பக்கமும் வேக நாங்கள்
மெல்லிய அடுப்பில் விட்டு கொள்ளுங்க. கொஞ்சம் இந்த எண்ணெயை தான் கொஞ்சம் நீங்கள் தெளித்து விட வேணும். இதுக்குள்ள இருக்கிற கறியெல்லாம் கொட்டுப்படாத மாதிரிக்கு நீங்கள் வேக பண்ணி எடுக்க வேணும். மெல்லிசாக திருப்ப வேணும். இப்போ வந்து ஒரு பக்கம் வேகட்டுக்கு நான் மற்ற பக்கம் திருப்பிக்குள்ளே காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் ஒரு பக்கம் வேகி இருக்கும், மற்ற பக்கம் திருப்பி கொள்ளுவோம். இது வந்து கவனமாக திருப்புங்க. இந்த வழுக்குது எனக்கு. வந்து நாங்கள் இதை திருப்பி விடுவோம். மற்றதையும் மெல்லமாக திருப்பி விடுவோம். இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் கிடக்கு. இதை திருப்பி நாங்கள் இன்னும் ஒருக்கா மற்ற பக்கம் திருப்பலாம். இது வந்து நல்ல வட்டிவாக வேகிட்டு பாருங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சம் வேகிற மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் விட்டிங்கன்னு சொன்னால் சரி. இதுக்குள்ள இருக்கிற சீஸும் வந்து உருவி வந்து வழியில் வரும். இது வந்து நாங்கள் ஒன்றை எடுத்துடுவோம். பார்த்தீங்களா, சூப்பராக எங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் வேக இல்லை, அதனால் திருப்பிடுவோம். திருப்பிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த இந்த இடையில வேக வேணுமெண்டா நீங்கள் ஒரு கை இப்படி எப்படி பிடிச்சிங்கன்னு சொன்னால் டக்குண்டு வேகிடும். ஆனால் வழுக்குந்தான் இந்த இப்படி குத்தி பிடிச்சி கொண்டு திருப்பிங்க. இப்போ வந்து நாங்கள் இதையும் எடுத்துடுவோம். பார்த்தீங்களா, எங்களுக்கு அந்த சூப்பராக வந்திருக்கு. இந்த உங்களுக்கே தெரியுது. இனிமேல் நாங்கள் பிச்சு காட்டினா தானே உங்களுக்கு போலாங்க. இந்த எல்லா வேகி சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. இப்போ நாங்கள் மற்றதையும் போட்டுக்கொள்ளுவோம். இந்த இதில் இருக்கிற எண்ணெயே நீங்கள் பாவிக்கலாம். இப்போ எந்த மேலால் நாங்கள் தெளித்து விடணும். இந்த இதை சுற்றி ஒருக்கா விடணும் மண்ணை. இதுவும் பேகட்டுக்கும் ஜலபாத்திங்களன்னு சொன்னால் உண்மையாக இது நல்ல இதாக தான் வந்திருக்கு. இந்த பாருங்க சீஸ் எல்லாம் தெரியுது. இந்த பார்த்தீங்களா, இந்த சாப்பிடத்தான் அது உண்டு ருசி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நல்ல டேஸ்டாக இருக்கும். இதுமாதிரி தான் நாங்கள் வேக விட்டு கொஞ்சம் வேகட்டுக்கும். வேகினாதான் நல்ல இதாக இருக்கும். வேகட்டுக்கும் திருப்பி விடுவோம். ஓகே, நாங்கள் உருளைக்கிழங்கு சீஸ் ரொட்டி செய்து முடிச்சிட்டோம். சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. அவர் வந்து சாப்பிட்றக்கு ஆயத்தமாக இருக்கிறார். வேறங்க இப்போ வந்து நான் உண்டு எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் இந்த சீஸ் எல்லாம் போட்டு அப்படி ரெடியாக இருக்காண்டு. வேறங்க பார்த்தே சீஸ் எல்லாம் ஊற்றுப்படுது. இந்தா எப்படி இருக்கு சாப்பிடும். நல்ல நல்ல வாசமா இருக்கு. சீஸ் இந்த வாசம் என்ன பிரச்சனைன்னு சொன்னா சீஸ் வந்து கரைய இங்க கொம்பனை சீஸ் அப்படி சரி இல்ல. சீஸ் வந்து அது என்னன்னு எனக்கு சொல்றேன்னு சொல்ல தெரியல. சீஸ் வந்து அவ்வளவுக்கு நல்லம் இல்லை. அதான் கும்பிடியும். சரி சாப்பிட விரும்புறீங்களா? சொட்டாக சாப்பிட போறாரு. அவருக்கு அந்த சீஸ்கள் எல்லாம் போட்டது தானே. என்னன்னா அந்த உருவி கொண்டு சீஸ் எல்லாம் இங்க உண்மைக்கு வெளிநாட்டுல கொஞ்சம் நல்ல சீஸ் கொட்டு போடுது. ஆனா உண்மையா அப்படி எடுத்து சாப்பிடணும். எப்படி இருக்குது சத்தியமா சொல்லி வேலை இல்லை. திறமான ஆயிட்டான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்பாடை பழகி இதெல்லாம் நோமலா செய்யறது தான். நான் இது ஒரு வித்தியாசம் மண்டை செய்தபடியா டக்காண்டு நல்ல வாசமா இருக்கு. என்ன சீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கிறது. இப்ப செஞ்சு முடிச்சோடியா சுடுவது டேஸ்டா சொல்லி வேலை இல்லை. உங்களுக்கு தெரியும் சீஸ் இந்த உண்மையா நல்ல டேஸ்ட். அந்த பீஸா அது உண்மையா இல்ல. கறியெல்லாம் மொறுமொறுது. அந்த ரொட்டி மேக்கர் இல்லாதாக்கள் வெட்டி அந்த மாவை அடிச்சு போட்டு வட்டமா வெட்டி போட்டு நீங்கள் நோமலா இந்த சுட்ட தட்டு மாதிரி ஒரு தோசை கல்லில வச்சு சுட்டு போட்டு போய் அந்த கறியை வச்சு திருப்பி சுடலாம். என்ன எல்லாரும் ரொட்டி மேக்கர் இல்லாத இருக்க இல்லை தானே. இல்லாதாக்கள் அப்படி செய்யலாம். அநேகமா எல்லாருக்கும் அந்த டேஸ்ட்லயே கதை வராது. அவ்வளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த ரொட்டி மேக்கர் சொன்ன மாதிரி ரொட்டி மேக்கர் இல்லாதாக்கள் அப்படி சொன்ன மாதிரியே நீங்கள் செய்து கொள்ளுங்க. கண்டிப்பா செய்வீங்க. வளமையா ரொட்டி மேக்கர் இல்லையா ரொட்டி சுட்டு சாப்பிடுறோம் நாங்க இல்லதான். இங்க வந்துட்டு யாராலாம் தம்பிக்கிட்டே நல்ல புழுவண்டே கண்டோஸா சாப்பிட்டு பிஸ்கட் கண்டோஸ் நல்ல மாடலா கண்டோஸ் பெட்டிக்கிற நிறைய இருக்கு. தம்பிகிட்டே கண்டு முடிஞ்சதுல இருந்து நேற்றையில இருந்து கண்டோஸோடய தம்பிகிட்ட போறது. அதுக்காக கரெக்டா சாப்பிடுறதுல இப்படித்தான் ஒரு ஆசை தானே. என்ன ஓடி அதை கேட்க நாங்களும் சரி தம்பி ஆசையில கேட்கிறான்னு சொல்லி நாங்களும் விடுறதுதான்.
தம்பிக்கிட்ட புள்ளா அப்படி கண்டோஸ் சாப்பிட முடிஞ்சா கண்டோஸ் அப்படி சாப்பிட முடிஞ்சுதா கடாக் இன்னும் கடாக்கு கணக்கு என்ன சுடுவது ரைட் கறி எல்லாம் சும்மா அந்த மாதிரி அள்ளு நான் சாப்பிடுவேன் நான் அப்படியே சாப்பிடுவேன் ஒரு கதை அவனுக்கு விருப்பம் இது சூப்பரா இருக்கு ஆனா அந்த உரைப்பு எல்லாம் அளவா இருக்கு அந்த உள்ளுக்குள்ள போட்ட அந்த உரைப்பு வந்து சின்ன கல்யாணக்கு அளவா போடுங்க அதான் உண்மையா கட்டித்தனம் நல்ல டேஸ்டா சும்மா சொல்லி வேலை இல்ல அந்த சீஸ் எல்லாம் கையில உருவி வருது இங்க பாருங்க நான் உங்களுக்கு பார்க்க தெரியும் அது ஒண்ணும் இல்ல அது ஒரு நாளும் இல்ல அந்த சீஸ் வந்து என்ன சொல்றது இப்ப என்னப்பதம் என்ன சீஸ் வந்து என்ன சொல்ற உள்ளுக்குள்ள சீஸ் தெரியாட்டாலும் அந்த சுட்ட உடனே சீஸ் கண்டு வந்துடுது தம்பி சாப்பிட்டு போங்க வேணும் சரியா வீடியோ அது போட்டு தீட்டிடட்டுமா நாங்கள் வீடியோக்காக தான் வந்து சாப்பிட்டு முடிச்சு விடுவோம்ட்டு உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கு ஒரு அகல் யார் ரெண்டே நம்ம சொல்ல கூடாதுன்னு சொன்னோம் உண்மையாக கண்டோஸ் வந்தது வந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தந்தவியல் அந்த மாதிரிக்கு தந்த உண்மையா நன்றி அவ சொல்லக்கூடாண்டபடியா தான் நாங்க சொல்லாம இருக்கிறோமே தவிர விட்டும்படி தம்பியில விருப்பம் தம்பியை பார்த்து தம்பி சாப்பிடாத ஹேண்டோஸ் என்னத்துக்குன்னு சொல்லி போட்டு எல்லாம் மழை விளாண்டு வாங்கி தந்தவர் வாங்கி அனுப்பி விட்டவர் வாங்கி வந்தாங்கள்ட்ட கொடுத்து விட்டு விட்டாங்க நிறைய ஹேண்டோஸ் கொடுத்ததா வெட்டன் ஆக வேண்டி தம்பியை வடிவா சாப்பிடணும் அது மட்டும் இல்ல கணக்க உதவி செஞ்சிருக்கிறா நன்றியா நான் எந்த நாளும் சொல்ல வேண்டாம்னு சொன்னது அதால நாங்க சொல்ல இல்ல கண்டோஸ் எல்லாம் வந்து கண்டோஸ் இல்ல தனியான எல்லாம் பிஸ்கட்டுகள் உள்ள கண்டோஸ் நல்ல குவாலிட்டியானது நல்ல பிஸ்கட் ஐட்டம் கூடுதலான அந்த ஆப்பிள்கள் அது எல்லாம் எல்லாம் சத்துள்ளதா வாங்கி தான் அனுப்பிடுறா நன்றி அம்மா சூப்பரா என்னன்னா நாங்க இப்ப கொண்டு காட்டுவோம் இருக்குது இருந்தாலும் நாங்க அவன் மனசை வந்து நோவு அடிக்க கூடாது என்ன சொன்னா காட்டி சந்தோஷப்படுத்தலாம் ஆனா வேண்டாம்னு சொல்லிட்டா ஓகே இந்த அடுத்தவர் வந்து ஐஸ்கிரீம் பட்டி பாருங்க என்ன செய்யறான்னு பாருங்க இப்ப ஐஸ்கிரீம் பட்டி வேணும்னா இப்ப நான் ஏற்கனவே ஐஸ்கிரீம் ரெடி ஆகி அதுவும் இது நாளைய வீடியோவில் இல்லைன்னு சொன்னா முதல் வீடியோவில் தரும் இது ஒன்றில் இதை முன்னுக்கு போடுவேன் இல்லைன்னு சொன்னா அதை முன்னுக்கு போடுவேன் ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம் வீடியோ கண்டிப்பா போடுவேன் சரி வாரம் அப்ப சாப்பிடு வாரம் பிரிட்ஜில் வைங்க வாரம் பிரிட்ஜுக்கு வைங்க வாரம் இல்ல கண்டிப்பா நீங்க உண்மையா நான் ஒவ்வொன்றுக்கும் நான் வீடியோ விடுறேன் நாங்க செய்யற சாப்பாடு ஒவ்வொன்று நீங்களும் பொறுமையா தயவு செய்து சாப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு என்ன நல்ல டேஸ்ட் இல்ல ஒவ்வொரு வித்தியாசமா செய்யறோம் உண்மையா நல்ல டேஸ்டா இருக்குது என்ன சீஸ் ஐட்டங்கள் கொஞ்சம் உடம்புக்கு டெய்லி சாப்பிடக்கூடாது இருந்துட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து உண்மையா சீஸ் ஒன்றும் செய்யறேன் இல்ல பீஸா எல்லாம் கொழுப்புக்காக தான் சீஸ் கொழுப்புக்காரர் இருக்கு கொழுப்பு ஆனா சின்ன பிள்ளைகளுக்குலாம் சீஸ் தான் கட்டாயம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப கொடுக்கலாம் இந்த கொழுப்புக்காரர் தான் கொஞ்சம் சீஸ் ஐட்டங்கள் கொஞ்சம் உடம்பு வைக்க மட்டும் சாப்பிட மாட்டேன் ஏற்கனவே நான் கூடி சாப்பிடுறது இல்ல ஆனா டேஸ்ட் எனக்கு தெரியும் உண்மையா டேஸ்டா நல்ல டேஸ்டா இருக்கு நானே செய்து நானே சொல்லக்கூடாதுன்னு தான் வேற கூப்பிடுறேன் நான் அவர் எல்லாம் சொல்லுவார் சாப்பாடை கொடுத்தா அவர் உண்மையா அந்த நல்ல சரியில்லைன்னா உண்மையா கொஞ்சம் காணாதுன்னு சொல்லுவேன் உண்மையா டேஸ்டா டேஸ்ட் அப்படிதான் சொல்லுவோம் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் திருப்பியுமே கேட்குறோம் ஷேர் பண்ணி கொஞ்சம் உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதவியா பாக்குறாங்களோ ஒரு வீடியோ ஒரு தயவு செய்து ஷேர் பண்ணி என்ன ஒரு சின்ன வேலை நீங்களும் பாக்கல உங்களுக்கு உண்மையிலே இப்போ எனக்கு நேற்று முந்தராலும் பார்சல் போடுறதுக்கு ஒரு அக்கா அடுத்துறவா அவ சொன்னா உங்களோட வீடியோ எனக்கு இப்பதான் வந்திருக்கு அதனால உண்மையா நல்லா செய்றீங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க நல்லா செய்றீங்க என்னன்னு சொன்னா முன்னமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் எத்தனையோ வீடியோல எல்லாம் உங்களை பார்த்து முன்னுக்கே உங்களுக்கு ஆடிக்கூட பார்த்து நோட்டிபிகேஷன்ல போய் ஆடிக்கூடான்னு பார்த்துருக்குறா ஆடிக்கூட பார்த்துட்டு உடனே ஆடிக்கூட எல்லாம் செய்து குடிச்சிட்டு நல்லா இருக்கும் கூட மெதட்ல செய்த நாங்கள்னு சொல்லி பெரிய சந்தோஷமா இருக்குது உண்மையா நான் ஒரு வித்தியாசமான முறையில அந்த என்னத்துல அவிய விட்டு நான் பெனங்குட்டான் என்று சொல்லுவீங்க நீங்கள் நான் பணம் கட்டிக்கன்னு சொல்லுவேன் அதுலதான் நான்
எங்களுடைய ஆலங்காய் அவிய வச்சு நான் அப்படியே செய்து சாப்பிட்டோவா நல்ல டேஸ்ட்னு சொல்லியிருக்கேன். நல்ல அதைத்தான் நன்றி. தங்க அம்மம்மாண்ட கையால சாப்பிட்ட சுவையாமன்னு சொல்லி 2-3 தரம் போட்டு அப்படி ஒரு கதை சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. இப்படி நீங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்க செய்து மற்றது எங்களுக்கு எனக்கு இப்பதான் பார்த்தபடியால் எனக்கு அந்த எங்களோட முன் வீடியோல எல்லாம் தெரியாதாம்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவா போய் பார்த்து நான் இப்போவோ தொடக்கத்துல போட்ட மோதகத்தை செய்யறா ரெடி பண்றா. உண்மைக்கு சந்தோஷம். இதே மாதிரி நீங்களும் இப்ப போறாக்கள் எல்லாம் இப்படி சொல்லிக்கலாம் கொஞ்சம் இதானே அதில் நீங்க பாக்குற நீங்களாவது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம். பாய்.